சரவண பெருமாள் சார் வணக்கம். சரவண பெருமாள் சார், ஒரு ஹிந்துத்துவா ஐடியாலஜி பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சி, அது எல்லாருக்கும் தெரியும் சார். 1980களில் அந்த கட்சி தொடங்கிய காலம் முதல் இந்த நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த 2026 இந்த ஜூன் மாத காலம் வரை சார், ஒரு மாநிலத்தில் ஒருவரை திடீர்னு ஒரு மாநில தலைவர் பதவிக்கு கொண்டு வந்து குறுகிய கால இடைவெளியில் அந்த யாரை கொண்டு வந்தாங்களோ அவரை ஒரு தேசிய அளவில் பார்ட்டியே மொத்த பார்ட்டியே ஒன்னா சேர்ந்து பூம் பண்ணி ஒரு நேஷனல் லீடர் லெவலுக்கு கொண்டு போயிட்டு அவர் என்ன சொன்னாலும் அதை தேசிய அளவில் ஒரு விவாதமாக மாற்றிய விஷயங்கள் எல்லாம் பிஜேபியின் சரித்திரத்திலேயே அண்ணாமலைக்கு செய்ததை போல வேற யாருக்கும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய புஷிங் பண்ணி கொண்டு போய் அவர் வந்து நேஷனல் லெவலில் நிறுத்தினாங்க. இன்னைக்கு ராஜசேகர் சார் என்ன வேணா சொல்லலாம், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் திரு அண்ணாமலை அப்படின்னா பேர் சொன்னா தெரியக்கூடிய ஒரு முகமாக பிஜேபி அவரை. என்னங்க நீங்க பேசுறீங்க சார்? நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருங்க சார், என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நேஷனல் மீடியாவும் பெய்டு மீடியாவும் பிஜேபி கவர்மெண்ட் ப்ரோமோட் பண்ணா நான் கூட நீங்க கூட பெரிய ஆளா சொல்றேன். உலகம் ஃபுல்லா மோடியோட பவர்ஃபுல்லா, மோடியோட அழகா இருக்காரு அவரு. சார் நான் தான் சொல்றேன் சார், ப்ரோமோட் பண்ணனாங்கன்னு நானும் சொல்றேன். அதாவது ப்ரோமோட் ஏன் பண்ணாங்க சார்? எதுக்காகவோ சார், ஒரே நிமிஷம் தயவு செஞ்சு இருங்க சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அவர் பெரிய அமெரிக்கன் ஜனாதிபதி சார், ஓடி வந்த பிடிக்கலையா? ஜனாதிபதி அவரு சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ஒரு எஸ்பி ஒரு எஸ்பிங்க சார், எல்லாருமே ஆஃப்டரால்ல இருந்து தான் சார் வராங்க. எல்லாருமே ஆஃப்டரால்ல இருந்து தான் சார் வராங்க. ஏங்க ஒரு உழைப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க சார். சும்மா இவங்க அப்படியே சார் இல்ல, நீங்க அப்படி உதாசீனமா பேசாதீங்க சார். சார் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சார், ஒரு பூம் பண்ணி பெருசா உருவாக்கி வைத்த ஒருவர் திடீர்னு நான் வெளியில வந்து நான் பார்ட்டி தொடங்க போறேன் அப்படின்ட்டு போகும்போது அவர் பிஜேபியினுடைய ஆதரவாளர்களை அணிதிரட்டி போவதற்கு பாஜகவினுடைய நேஷனல் தலைமையை அனுமதிச்சிருமா சார்? அப்படி எளிதாக விட்டுருமா அதை? சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர், நெறியாளர் குழுமத்தினர், டெக்னீஷியன் அவங்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளின் பணிவான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அதாவது என்ன கேட்டிங்களா, பர்சனலாக என்னோட அனுபவம், நான் காங்கிரஸில் இருந்திருக்கேன். அதாவது 10ஆம் கிளாஸில் இருந்து காங்கிரஸில் என்னை போட்டுட்டாங்க. அப்படியெல்லாம் நம்ம வந்து பயணம் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வலதுசாரி அப்படின்லாம் பல கட்சிகளில் அனுபவம். அது இல்லாமல் வந்து லால் பகதூர் சாஸ்திரியினுடைய காரியதர்ஷ அதை பிரின்சிபல் செக்ரட்டரியான்ற சார் சிபி ஸ்ரீவத்சவ் வரைக்கும் வந்து பேசி அவருடைய அரசியல் அனுபவங்கள் அதெல்லாம் வந்து பகிர்ந்ததுனால இன்றைக்கி வந்து அரசியல் ஆர்வத்தோடு 2011 நம்ம இங்கே தமிழகத்தில் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் இது 3வது தடவை போட்டிகிட்டு இருக்காங்க பெரம்பூர் தொகுதியில். என்னோட அனுபவத்தை கேட்டிங்கன்னா, நம்ம ஆர்எஸ்எஸ்லேயும் வந்து பயணம் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய வெளியுறவுத்துறை இயக்கம்னு ஒன்று இருக்குது தனியாக, விஸ்வ விபாக்னு. அதில் வந்து ஒரு 2 இயர்ஸாக வாலண்டரி சர்வீசஸ்லாம் கொடுத்துருக்கேன் நான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ்ன்ற இயக்கம் வந்து அண்ணாமலையோட இதோட டாப் லெவல் கேடர்ஸை உள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அவங்கள வந்து வெளிக்கொணரலை அப்படின்றது தான் என்னோட வருத்தமும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவினோட தலைமை இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டர் குருமூர்த்தியை நம்பி செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து தமிழக அரசியலில் அவங்க தவறுதலான முடிவுகளை எடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம முன்னுதாரணமாக நம்ம 1980 வந்து விளக்கு சின்னத்தில் நின்று போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகள் வாங்கினாரு. என்னோட நண்பர் வந்து அட்வொகேட்டு குடியாத்தத்தில் ஒருத்தர் இருக்காரு. ராஜீவ்காந்தி இறப்பு பீரியட்லேயே வந்து 5000 ஓட்டு, அந்த இறப்பு நடந்ததுக்கு அப்புறம் பிரச்சாரத்துக்கே போல அவர் பிரபாகரன் சொல்லிட்டு இன்னும் இருக்கார் அவர்.
அப்ப 5000 ஓட்டு வாங்கினார். பிரச்சாரத்துக்கு போகாம அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் பிரச்சாரத்துக்கே போல. இனிமே நம்ம பிரச்சாரம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு குடியாத்தம் எம்எல்ஏ பகுதியில் வந்து அப்ப பேரணாம்பட்டு நினைக்கிறேன் எம்எல்ஏ. ஸோ அப்ப இப்பதான் குடியாத்தம் இது தனி தொகுதி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 5000 ஓட்டு வாங்கினார். இதெல்லாம் சரித்திரம். பிஜேபிக்கு அப்ப இருந்த களம் எப்படி இருந்ததுன்றது நாங்க பார்த்துருக்கோம். 98ல இருந்து நாங்க பார்த்துருக்கோம் எப்படி எப்படிலாம் மாறிச்சு. முரசொலி மாறன் அவர்களே வந்து பெரம்பூர்ல வந்து ஒரு இடத்துல வந்து லக்ஷ்மி அம்மன் கோயில் தெரு அந்த மார்க்கெட் தெருவில் வந்து பிஜேபி கொடி பறக்குதுப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொஸ்டின் பண்ண அளவுக்கு வளர்ச்சி 98ல இருந்தது. ஆனா வந்து இப்போ வந்து அண்ணாமலை தான் வந்து இந்த வளர்ச்சியை கொடுத்துட்டாரு அப்படின்லாம் நம்ம சொல்லிடவே முடியாது. ஏன்னா இதற்கு வந்து உட்கட்டமைப்புல வந்து இப்ப திருமாவளவன் ஐயா அவர்கள் சொல்றாரு பாருங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர்களுடைய செயல்பாடு அவர்களை வந்து அடிச்சிக்கவே முடியாது. அவங்க வந்து தொடர்ந்து 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் என்னை விட இன்னும் சிறப்பாக சூப்பர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய நான் பார்த்துருக்கேன் களத்தில். ஏன்னா புஜ்ஜி எர்த்குவேக் அப்போ வந்து அங்கே பத்திரிகையில் வந்த செய்தி ஆர்மி பேக்ட் அவுட் இந்து பத்திரிகையில் வந்தது. அந்த புஜ்ஜி எர்த்குவேக் அப்போ பிணங்களை எடுத்து அடுக்கி அதை வந்து எரிக்கிறக்கூடிய சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் உணவு சாப்பிடவே முடியாத சூழ்நிலையில் முகத்துல வந்து இதை கட்டிக்கிட்டு அந்த பிணங்களை எடுத்து கூட ஆர்எஸ்எஸ் இல்ல அது சுனாமி விட்டுருங்க. புஜ்ஜி எர்த்குவேக்ல வந்து என்னோட நண்பர் பார்த்தாரு, இங்க இருந்து திருநெல்வேலியில என் கூட இருந்து போனவர் பார்த்துட்டு வந்துட்டு ஓடியே வந்துட்டாரு. முடியவே இல்லை என்னால. அந்த மாதிரி அதாவது பிணங்களை எடுத்து பண்ணணும் சார் அந்த இடத்துல வேற சொல்லுங்க அதெல்லாம் செஞ்சாங்க. சரி ஓகே. அந்த மாதிரி செயல்படக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடியதுல நீங்க வந்து இங்க வந்து பாஜக என்ன பண்ணுதுன்னா ஒரு ஐபிஎஸ் மக்கள் மத்தியில ஒரு இது இருக்கு சார். அது ஒரு செலிபிரிட்டி ஒரு பாப்புலாரிட்டி அப்படின்ற பேசிஸ்ல தான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கார். பியூர்லி ஆன் பாப்புலாரிட்டி அண்ட் சினிமேட்டிக் அப்ரோச்சில் அவர் ஜெயிச்சிட்டார். அதுதான். அப்புறம் சின்ன குழந்தைங்க வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து உண்மை. ஏன்னா நம்ம ஜஸ்டிஸ் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு அதை பத்தி. என்னோட பேத்தியே சொல்லிச்சு விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கும் போது இன்னைக்கு வந்து ஒரு தலைவன் ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து களம் கண்டிருக்கார். அதை வந்து இன்னைக்கு திராவிட அரசியலை பத்தி ரொம்ப தெளிவா உடைச்சு பேசியிருக்கக்கூடியவர் வந்து சீமான் ஐயா அவர்கள் தான். நாங்கள் வேறு கொள்கையில இருந்து நாங்கள் பேசினாலும் வந்து இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு ஓட்டு உழுவல. இன்னைக்கு அவர் வந்து எவ்வளவு கத்தி எல்லாம் பண்ணி அது பண்ணுவோம், இப்படி தமிழகம் இப்படி சிறப்பா இருக்கும், கடைசியில ஒரு வீடியோலாம் காமிக்கிறார் இந்த பிரச்சாரம். புரியுது. அந்த மாதிரியான விளக்கம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து மக்கள் மத்தியில எடுபடலை. சரி, ஒரு ஐபிஎஸ் தான் அதுக்கு ஒரு மோகம் இருக்குன்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்றது, நம்ம வந்து அதான் சரியா முறையில வந்து அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு அலசி ஆராயக்கூடிய சூழ்நிலையில் இல்லாத போது பாஜக என்ன பண்றாங்கன்னா அண்ணாமலையை வந்து முன்னிறுத்தி அவரை ஃபோக்கஸ் பண்றாங்க. வட மாநிலங்களுக்கு அனுப்பிச்சு ஹிந்தியில பேச சொல்றாங்க. நான் வெளிப்படையா சொல்லிடுறேன் சார், என்னால ஹிந்தியில பேச முடியும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கு பிரச்சாரம் பண்ண விட்டீங்கன்னா உண்மையிலே சொல்றேன் அண்ணாமலையோட சூப்பரான ஹிந்தியில நான் பேசுவேன். ஆனா அவர் பேசின ஹிந்தி வந்து தத்தக்கா ஹிந்தி. இதுதான் உண்மை. நான் இது வந்து அச்சமே பட மாட்டேன். யார் பார்த்தாலும் மோடியை அதை வந்து அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அப்ப ராஜசேகர் சொன்னது உண்மைதான். இதற்கு பின்பாக ஒரு விமர்சகர் இப்ப தமிழருவி மணியன் இருந்தாரு 2017. அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு தலைமையை கொண்டாந்தாரா இல்லையா? அவர் தலைமை கீழே தான் அந்த கூட்டணியே உருவாச்சு. எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சார். கிட்டத்தட்ட 18.8%, 75,24,756 வாக்குகள் 2017. அப்ப அவர் தலைவர் இல்லையா? இதே ரஜினிகாந்த் வந்து அந்த தமிழருவி மணியன் தலைமையில வந்து உருவாக்கும் போது என்ன நடந்தது, கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி 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 கடைசியில என்னை ஏமாத்திட்டாருன்னு பர்சனலா வந்து பல நண்பர்களுக்கு காமராஜர் தொண்டர்கள் பேரவை சார்பாக நாங்க இந்த எலெக்ஷன்ல நின்னோம். ஒரு பத்திரிகைகளெல்லாம் வந்தது நம்ம செய்தி, என்ன அமைப்பு செயலாளர்னு போட்டு. அவர் வந்து பர்சனலா ஷேர் பண்ண விஷயம்னா என்னை வந்து அரசியலிருந்து விலகக்கூடிய சூழ்நிலைக்கு என்ன ரஜினிகாந்த் தள்ளி விட்டார் அப்படின்ற சூழ்நிலை. இதே கதி தான் வந்து அண்ணாமலைக்கும் ரஜினிகாந்த் நம்பி ஒன்னும் தரலன்றாரு. வேற காஃபி தானே கொடுத்தாரு. ஆனா இந்த அளவுக்கு அதாவது எப்படி இருந்ததுன்னா, ரஜினிகாந்த் போன் பண்றாரு தமிழருவி மணியனுக்கு, நான் உங்க வீட்டுக்கு வரணும், பேசணும், கட்சி ஆரம்பிக்கணும், இதெல்லாம் பத்தி. ஐயா நீங்க வர வேண்டாம்,
நான் உங்க இடத்துக்கு வரேன்னு சொல்லி போனவர் தான் தமிழ் ரிவ்யூ பண்ணிடணும். அந்த மாதிரி அதனால இங்க என்ன அதான் சொல்ல வர, அதெல்லாம் ஒரு தலைமை இல்லாதப்போ அவரு எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு ஒரு தூய்மையான அரசியல். நான் அவர்கிட்ட பர்சனலா பேசியிருக்கேன். அரசாங்கன்றது வந்து வெறும் அதிகாரத்தையும் ரூல்ஸ் புரோட்டோகால்ஸ் வச்சு இது பண்ணக்கூடாது தம்பி. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பி நானும் பேசியிருக்கேன். இல்ல அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அவர் என்ன சொன்னா, அன்பாலேயும் வந்து மக்களை வந்து ஆட்சி செய்யணும், இதுதான் உண்மையான இது, அவங்கள வந்து கனிவான முறையிலையும் ஆட்சி செய்யணும்ன்றது அவரோட கருத்து. எனக்கு பர்சனலா அவர் போன்ல சொன்னது. ஓகே. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் வந்து வேல் யாத்திரை இதெல்லாம் போய் ஏதோ வளர்த்துட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே சொன்னேன், என் மண் என் மக்கள் யாத்திரை வந்து ஃபெயிலியர் சார் என்ன பொறுத்த. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு பயணம் போனார வழியா தன்னை வளர்த்துக்கிற பயணம் தான் போனார வழியா பாஜகவை வளர்த்துக்கிற பயணத்துக்கு போனாரான்றது எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது அவரோட செயல்பாடுகள். ஓகே சார். ஒரு சார், அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிப்பது தனிப்பட்ட எந்த ஒரு மனிதனுக்கும் கட்சி ஆரம்பிக்கல. இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து ஒரு ஐநா சபையில் பேசும்போது ஒரு டேட்டாவை சொல்றாரு, கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட கட்சிகளை கொண்ட நாடு இந்த நாடு அப்படின்றாரு. அந்த மாதிரி 2501 வந்து அண்ணாமலையினோட கட்சியா இருக்கலாம் அப்படின்ற ரீதியில வந்து யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. பட் உண்மையிலே வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையா அப்படின்றது அவரு ஒரு கருத்து வந்து பத்திரிகையாளர்களிடம் பகிர்ந்ததா ஒரு இடத்துல எனக்கு வந்து 1-to-1 இன்டர்வியூல ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு. அதாவது என்னன்னா, 10 முறை பேசினாலும் வந்து ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் வந்து கடைசியில முடிக்கிறது வந்து ஆன்மீகத்தை பத்தி தான் முடிக்கிறாரு, அரசியலை வந்து ஒதுக்குறாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல அண்ணாமலை அவர். அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் ஆதரவுல கட்சி ஆரம்பிக்கிறாரா ஆரம்பிக்க மாட்டாரா அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஓகே. ஆனா இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் முடிவெடுத்தால் இன்னைக்கு வந்து இந்த களத்துல வந்து ஒரு களம் ஆடக்கூடிய நிலவரம் இருக்க வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு, இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஆனா அவர் என்ன முடிவு எடுக்க போறார் அப்படின்றது யாருக்கும் இன்னும் மர்மமாவே இருக்கு. என்ன மாதிரியான முடிவுகள் அண்ணாமலை வைத்து காய் நகர்த்துவாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது இல்லாம வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் வந்து என்னன்னா, ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவர் வந்து ஒரு தெளிவில்லாத போக்கை வந்து பல இடங்களை கடைபிடித்ததன் காரணம் தான் இன்னைக்கு வந்து பாஜகவனோட தோய்வுக்கு காரணம். 2024 தேர்தலில் எடப்பாடி ஐயா அவர் கூட ஒரு அமைதியாக இருந்து உடன்படிக்கையோட நீங்க வந்து ஒரு உங்களை குறித்து நேர்மறையாக பேசட்டும் எதிர்மறையாக பேசட்டும் எப்படி வேணா பேசட்டும், ஆனா பேசிக்கொண்டிருக்கட்டும். நீங்க அண்ணாமலை பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருந்தவரை அவர் தமிழ்நாட்டின் பேசுபொருளாகவே இருந்து கொண்டிருந்தார். அதுல எந்த மாற்றமும் இல்லை சார். நீங்க என்ன வேணா அவரை திட்டுங்க, அசிங்கமா பேசுங்க, என்ன வேணா சொல்லுங்க. வாட்டர் மெலான் இவரு கூட இல்ல சார், நீங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. முத்து இருக்கிறாரு, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இடையில ஒரு அம்மா கூட அது மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் இதுலயும் பேசும் பொருளா இருக்கக்கூடியவங்களாம் வந்து நம்ம வந்து இது எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்றேன், பர்சனலா அண்ணாமலை அவர்கள் இதை வந்து கவனிச்சிருந்தாருன்னா நான் சொல்றேன், நீங்க கொடுக்கப்பட்ட வாய்ப்பை வந்து அரவணைக்காமல் போனதுனால, பல RSS பிஜேபி தொண்டர்களை உண்மையாக அரவணைக்காம போனதுனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம்